தமிழகத்தின் மழை பெய்தால் கூட தண்ணீர் வெளியே செல்லக்கூடிய கட்டமைப்பு இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். மரக்காணம் அருகே உள்ள பள்ளியில் மழை வெள்ள பாதிப்பால் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக அரசு வரலாறு காணாத மழை பெய்ததாக கூறியிருக்கிறது. ஆனால் மழை பெய்தால் கூட தண்ணீர் வெளியே செல்லக்கூடிய கட்டமைப்பு தமிழகத்தில் இல்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு மீது குறை கூறுபவர்கள் விவசாயத்திற்கு கால்வாய்களை தூர்வாருவதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினார். மேலும் எந்த மாதிரியான பாதிப்பு நிகழ்ந்துள்ளது என அறிந்து அதற்கு தகுந்தாற் போல மத்திய அரசு பணம் ஒதுக்குவார்கள் என கூறினார். 400 mm 500 mm எல்லாம் பெய்ஞ்சிருக்காங்க. 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ஞ்சிருக்கு. நாங்க என்ன செய்ய முடியும்? இது மாநில அரசுடைய அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. மழை அதிகமா தான் பெய்யுது. எல்லா ஆண்டும் மழை அதிகமா தான் பெய்யுது. வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நேரத்துல பெய்ஞ்சிருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, மழை பெய்தாலும் கூட தண்ணீர் வெளியே செல்லக்கூடிய பகுதி எல்லாம் இன்னைக்கு அரசு இயந்திரம், குறிப்பாக மாநில அரசு அதை தூர்வாரல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு. கிட்டத்தட்ட தென் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு இந்த கம்யூனிகேஷனே கட் ஆயிருச்சு. ரோட்ல யாரும் போக முடியாது. விழுப்புரம் பகுதியில ஹைவேஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, குறிப்பாக அணையிலிருந்து, சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணியை ஒரே நேரத்துல அதிகமாக திறந்து விட்டிருக்கிறார். நாங்கள் இங்கே வந்திருப்பதற்கான முக்கிய நோக்கம் இது மாநில அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல மத்திய அரசு மேல பழி போடுவாங்க. நாங்க பணம் கேட்டோம், பணம் கொடுக்கல அப்படின்னு. ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநில அரசு விவசாயத்திற்கு, குறிப்பாக இந்த கெனால் சிஸ்டத்துல தூர்வாருவதற்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை?